ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? கல்வி என்பது ஒரு இன்றியமையாத ஒன்றாகும். ஒரு காலத்தில் பழைய காலத்தில் கூட கல்வி சிலர்லாம் படிக்க முடிஞ்சது. பல அறிஞர்கள் கவிஞர்கள் உருவாகினார்கள். அதற்கு பிறகு ஒரு தொழில் புரட்சியானது இங்கிலாந்தில் உருவாச்சு. அந்த தொழில் புரட்சி டெக்னாலஜி டெவலரும் போது ஒரு சிலருக்கு மட்டும்தான் படிப்பு வாய்ப்புகள் கிடைத்து எல்லாருக்கும் கிடைக்காம இருந்தது. ஆனால் காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா பல போராட்டங்கள் காரணமாக உலகிலே பல மாற்றங்கள் பல நாடுகளில் ஏற்பட்டது. அனைவருக்கும் கல்வி, எல்லோரும் படிக்கணும் என்ற ஆர்வம் வந்த பிறகு அதற்கு பிறகு நாடு முன்னேற்றம். முதல்ல யூரோப்பில் தான் பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனால் தொழில் புரட்சி அங்கே உருவானது. ஆனால் சைனா போன்ற நம்முடைய ஏசியா கண்ட்ரிலாம் பார்த்தீங்கன்னா நம்ம படித்த கல்வி வேறு, பிறகு வந்த புதிய கல்வி முறைகள் வேறு. அந்த கல்வி முறைகளை பின்பற்றாதன் காரணமாக நமக்கு பல இடையூறுகள் ஏற்பட்டது. பிறகு முகலாயர்கள் ஆண்டார்கள், பிறகு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயர் ஆண்டார்கள். இப்போது சுதந்திரம் அடைந்திருக்கு, நாம் ஆண்டு கொண்டிருக்கிறோம். இப்போது ஒவ்வொரு காலகட்டத்தில் பார்த்தீர்கள் என்றால் இந்த கல்வியை யார் நன்றாக படிக்கிறார்களோ, எந்த நாடு நன்றாக அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறதோ, இந்த புதிய தொழில் முறைகள் யார் படிக்கின்றார்களோ அவர்களால் எதிர்காலம் இருக்கிறது. அதுதான் குறிப்பாக தமிழ்நாட்டில் பார்த்தீர்கள் என்றால் கல்வி அளவு முக்கிய தரப்படுகிறது. கேரளாவில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கல்வி என்பது முக்கியமான பகுதியாகும். ஆகவே அந்த இப்பொழுது கல்வியானது பழைய முறை இருக்க முடியாது. இப்போ காலகட்டத்தில் மாறும்போது அதற்கேற்றாற்போல் கல்வி முறைகளை மாற்ற வேண்டும். இப்பொழுது கூட எல்லாம் சொல்லுவாங்க, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேருக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் போகிறதா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் போகிறதா, கவர்மெண்ட் ஸ்கூல் போய் தமிழ் மீடியம் படிக்கிறதான்னு ஒரு குழப்பமான இருக்கும். ஆனால் அந்த குழப்பத்தை பார்க்கும்பொழுது பார்த்தீர்கள் என்றால் எந்த மீடியம் படித்தால் நன்றாக படிக்கலாம். படித்த பிறகு அவர்கள் இப்போ போட்டித் தேர்வு எழுதுகிற நிலைமைக்கு விட்டார்கள். ஜேஇ எக்ஸாமினேஷன் வருது, நீட் எக்ஸாம் வருது. இது நம்ம தமிழகம் என் ஆசை அந்த கட்சி ஏற்றுக்கொள்ளவில்லை கூட இப்பொழுது நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு இவர்கள் தயார்படுத்த வேண்டும் என்றால் கல்வியினுடைய கல்வியினுடைய தரமானது உயர வேண்டும். அது குறையவே கூடாது. நானும் கல்வி அமைச்சராக 2001 அம்மார்கள் உருவாகி அமைத்தார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா நான் மெட்ரிகுலேஷன் ஒரு தனியார் டைரக்டர் உருவாக்கினேன் என்ற ஒரு சொல்லுகின்றேன். தமிழகத்தில் நாம் இருக்கின்ற எல்லாம் சொல்லுவாங்க, கல்வியானது மாநில பட்டியலிருந்து மத்திய பட்டியலுக்கு சென்று விட்டது. மத்திய பொதுப்பட்டியல் இருக்கிறது. இது 1976 இந்திரா காந்தி அவர்கள் சமயத்தில் எஜுகேஷன் ஸ்டேட் சப்ஜெக்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டாங்க. அது உண்மைதான். அதற்கு பிறகு நம்ம கொண்டு வர முடியல. பல அரசுகளுக்கு முயற்சி சொல்கிறோம், அது வேற அரசியலுக்கு செல்லவில்லை. அது பொதுப்பட்டியலுக்கு சென்று விட்டதன் காரணமாக மத்திய அரசும் இதில் தலையிட்டு சில திட்டங்களை கல்வித்துறை கொண்டு வருகிறார்கள். அது தவிர்க்க முடியாத நிலையில் இருக்கிறது. ஆகவே நம்ம நீட்டு இதெல்லாம் வேண்டாம் என்று நாம் கொள்கைகளுக்கு இருந்தால் கூட அதை மாறுகின்ற வகையில் செய்வதற்கு தான் பல திட்டங்கள் நாம் தேவைப்படுது. முதல் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னாக்க நீட் எக்ஸாம் இருக்கும்போது பல பேர் கஷ்டப்பட்டாங்க, இழந்திருக்கிறாங்க பயத்தில். அது வருத்தத்தக்கது. அந்த நிலைமை உருவாகக்கூடாது. அதற்கு இப்போ நம்முடைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் உருவாக்க வேண்டும் என்றால் நம்முடைய அரசின் கையிலே இருக்கிறது. நம்முடைய அரசின் கையில் மறுக்க முடியாது. ஏன்னா எஜுகேஷன் கன்கரன்ஸ் அப்படி ஸ்டேட்டுக்கும் பவர் இருக்குது ஸ்கூல் நடத்துறதுக்கு. நீங்கள் சிபிஎஸ்சி ஸ்கூல் நிறைய கொடுத்தீங்கன்னாக்க அதில் என்ன சொல்கிறோம், நேஷனல் எஜுகேஷன் பாலிசி தான் வரும். 20 நம்ம எதிர்க்கிறோம். அப்போ சிபிஎஸ் ஸ்கூல் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 4 ஆண்டு காலம் 252 ஸ்கூல் கொடுத்துருக்குறாங்க. சிபிஎஸ்சி ஸ்கூல் எப்படி கொடுக்குறாங்க? சிபிஎஸ்சி ஸ்கூல் சென்ட்ரல் சப்ஜெக்ட் தான், அங்கே கண்ட்ரோல் தான் போகுது. சிபிஎஸ்சி ஸ்கூலை கொடுத்துட்டு பிறகு நாம் கல்வி அங்கே போயிடுச்சுன்னா அது குறையா சொல்லக்கூடாது. ஆனால் நம்ம கையில் இருக்குது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் தான். மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் நிறைய வந்திருக்கு. சிபிஎஸ்சி இங்கிலீஷ் மீடியம், மெட்ரிகுலேஷன் இங்கிலீஷ் மீடியம். தமிழ் மீடியம் தேவை என்று சொன்னால் கூட சிலர் ஆங்கில மீடியம் ப்ராப்ளம் வருது. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் சிபிஎஸ்சி ஸ்கூலை விட ஸ்டாண்டர்ட் அதிகப்படுத்துங்க. உங்கள் கையில் தமிழ்நாட்டில் நம்ம சிபிஎஸ்சி ஸ்கூலுக்கு போகிறதுக்கு காரணம் நீட் எக்ஸாமுக்கெல்லாம் போகிறாங்கன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம இரு கோடுகள்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஒரு படத்தில் ஒரு கோடு இருக்கும். அது சிபிஎஸ்சின்னு ஒரு கோடு வச்சுக்கோங்க. அதை விட பெரிய ஸ்கூல் மெட்ரிகுலேஷன் ஸ்டேட் கவர்மெண்டோட சப்ஜெக்ட். அது பெரிய கோடாக எழுங்க. ஸ்டாண்டர்டு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் பண்ணுங்கள். படிக்கிறவங்க படிக்கட்டும்.
சிலபஸ் வந்து அதிகப்படுத்துகிற கஷ்டம் இருக்கலாம். ஆனால் படிக்கிற மாணவர்கள் இருக்கின்றார்கள். அப்போ வேல்யூவேஷனை வந்து லிபரலாக கொடுத்து ரிசல்ட் பாஸ் பண்ணி வைக்கலாமே தவிர அதற்காக நம்ம வந்து சமச்சீர் கல்வின்னு சொல்லி போட்டு ஸ்டாண்டர்டை குறைச்சிட்டோம்னாக்க இப்போ சிபிஎஸ்சி ஸ்கூல் ஐபிஎஸ்சி ஸ்கூல் மேலே ஐசிசி ஸ்கூல் மேரெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதில் தான் மாணவர்கள் இருக்கிறாங்க. அதில் வந்து என்ன ஆகுது, பணம் அதிகம் ஃபீஸ் அதிகம் கட்ட வேண்டியிருக்கு. ஏழை மாணவன் படிக்க முடியாது இருக்கிறார்கள். அதனால் வந்து என்ன செய்கிறாங்க, நீட் எக்ஸாம் வரும்போது ஐயோ தற்கொலை செய்து கொள்கிறார்கள். ஆகவே தரமான கல்வியை நாம் தந்தால்தான் தமிழக அரசு அவர்கள் கையில் அதிகாரம் இருக்கிறது. அந்த கல்வியை தருவதற்கு முடியும். அதற்காக மத்திய அரசு மட்டும் கொட்டணம் சோட்டை இருக்கக்கூடாது. ஏன்னா நெய் இந்த வெண்ணெய் இருக்கும்போது நெய்க்கு தேடுற மாதிரி மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் இருக்க தமிழ்நாடு உங்கள் தான் நீங்கள் கொடுக்குறீங்க. அதே மாதிரி சிபிஎஸ்சி வேண்டாம்னா என்ஓசி கொடுக்குற ஸ்டேட் கவர்மெண்ட்டை தான் கொடுக்குது. என்ஓசி வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் 252 ஸ்கூலுக்கு ஸ்டேட் கவர்மெண்ட் இப்போ இந்த டிஎம் கவர்மெண்ட் மட்டும் கொடுத்துருக்காங்கன்னா அப்போ நீ மத்திய அரசு தலையீடு இருக்குது. அப்போ உங்களுடைய உரிமை போச்சுன்னு நீயே உரிமை விட்டு கொடுக்கும்போது அதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, தமிழக அரசு நினைத்தால், கல்வித்துறை நினைத்தால், நான் அமைச்சராக இருந்தவன் கல்வித்துறையிலே அந்த சிபிஎஸ்சி தனி டைரக்டர் மெட்ரிகுலேஷன் தனியாக டைரக்டரை உருவாக்கினேன். அது இந்த நிலை என்ன தானே, நீ ஸ்டேட் கவர்மெண்ட் நீ பாலிசி உருவாக்க, நீ வந்து எதுக்கு எடுத்தாலும் மாநில அரசு மத்திய அரசை குறை சொல்கிறதுக்கு உனக்கிட்டே பவர் இருக்கும்போது உன் பவரை விட்டுட்டு நீ வந்து எனக்கு 4ஆம் கிளாஸ் பரிசு வைக்கிறேன் 5ஆம் கிளாஸ் பரிசு வைக்கிறேன்னா நீ வைக்காத. மெட்ரிகுலேஷன் ஸ்கூலும் கவர்மெண்ட் ஸ்கூலும் ஸ்டேட் கவர்மெண்ட் கண்ட்ரோலில் தான் இருக்கு. நீயே அதை ஃபாலோ பண்ணுற. நீ சிபிஎஸ்சியை விட அதிகமான ஸ்டாண்ட் அதான் சொல்லணும். இவ்வளோ நல்லா வணக்கம் கொடுத்தேன். நானும் எஜுகேஷன் மினிஸ்டர் தமிழ்நாட்டில் இருந்து வந்தேன், அம்மாவுடைய ஆட்சியில் இருந்து வந்தேன். அந்த மெட்ரிகுலேஷன் ஸ்கூலை சிபிஎஸ்சி ஸ்கூலை தரமாக உயர்த்தினால், பாடத்திட்டத்தை கொண்டு வந்து நல்ல தரம் உயர்த்தினால் நீ வந்து நீங்கள் சொல்கிற கேள்விக்கு பதில் தேவைப்படாது. அதுதான் சொல்ல முடியும். அதிமுக ஏற்றுக்கொள்ளாத ஒரு திட்டம் இருந்தாலும் அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமப்புற மாணவர்கள் அரசு கல்லூரி படிக்கிறவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதற்காக அந்த திட்டத்தை கொண்டு வந்தார். 7+6 ரிசர்வேஷனை கொண்டு வந்து அதனால் சுமார் 5000 மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு உதவி செய்திருக்கிறார். அது யாரும் மறந்து விடாது. ஒரு சரித்திர நிகழ்வு. சரித்திரம் படைத்தவர் எடப்பாடி பழனிசாமிகள், அதை நம்ம இருக்கவில்லை. அந்த அளவிற்கு அவர் செய்கிறார். அதற்காக அதை வந்து ஒரு அரசியலாக கொண்டு வர தேவையில்லை. அவர் செய்தது ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் ஏழை மக்களுக்காக செய்த ஒரு பெரிய ஒரு சரித்திர சாதனை என்பது தான் எடப்பாடி பழனிசாமியோட பிறந்த நாள் வருது. அதுக்கு அந்த நாளில் இது ஒரு பெரிய பாராட்டுக்குரிய அவர் செய்தது. அந்த சாதனையை யாரும் மறுத்து விட முடியாது. அவருக்கு எப்பொழுதும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் நன்றி உள்ளவராக இருப்பார்கள்.